செம்மையா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவலு. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையா சொல்ல போனோம்னா பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த பிஜிஎம் A to Z பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. பத்தாததுக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், ஆக்டிங் அச்சிக்க முடியாது. பயங்கரமா இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல கொஞ்சம் காமெடியா போச்சு. அப்புறம் அப்படியே எமோஷன், ஃபீலிங்ஸ், ஃபேமிலி அப்படியே பயங்கரமா எண்ட் பண்ணாங்க மூவியை. மூவி டீமே வந்துட்டு நார்மலாவே கொஞ்சம் ஜாலியான டீம் தான். படத்துல பார்க்கும்போது என்ன எக்ஸ்ட்ராடனரியா செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அன்எக்ஸ்பெக்டடா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டடா இருந்துச்சு. அப்படியே பார்க்க சுவாரஸ்யமா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ரொம்ப. அண்ட் ஹீரோ வந்துட்டு லைக் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆனா நான் வந்து ஸ்டார்டிங்ல யோசிச்சேன். ஆனா பொண்ணு மட்டும் மாறும்போது ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு. பையன் மாறும்போது வேற மாதிரி ட்ரெஸ் போட்டு விளையாடு. சொல்ல போனா நல்லா இருந்துச்சு ப்ரோ. வேற லெவலு. ஒருவேளை உங்களோட ரியல் லைஃப்ல இந்த படத்துல நடந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்னெல்லாம் சம்பவம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? சம்பவம் நிறையவே நடக்கும். வீட்டுல பிரச்சனை நடக்கும். அது மெயின். இவங்க வந்து இண்டிவிஜுவலா இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஃபேமிலியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை, ப்ராப்ளம். ஓவராலா என்ன மெசேஜ் வந்து படத்துல சொல்லியிருக்காங்க? அவங்களோட ஃபீலிங்ஸையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இவங்களோட ஃபீலிங்ஸ். அவுட் ஆஃப் 10க்கு எவ்வளவு? 9 கொடுக்கலாம். 8 9. ப்ரோ டபுள் ஆக்குபன்சி மூவி எப்படி இருக்கு? டபுள் ஆகும்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இது ஒரு கான்செப்ட் பேஸ்டு படம். இது வந்து ஒரு ஜானருக்குள்ளே கொண்டு வந்துட முடியாது. இது வந்து ஒரு கான்செப்டுவலாக இருக்குது. ஒரு ஜெனட்டிக்ஸ் பேஸ் பண்ணி அந்த மாதிரி இருக்கிறனால ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதனால் படம் பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அதுதான் ட்ரெய்லரில் வந்து தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் இருக்க போகுது அப்படிங்கிறத காமிச்சதுனால இங்கே வந்து பார்க்கும்போது நமக்கு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஐயோ என்ன இப்படி இருக்குது அப்படி மூஞ்சி சுளிக்க வைக்கிற மாதிரி இல்லை. அது எல்லாமே ரொம்ப காமிக்கலாகவும் ரொம்ப அது அழகாகவும் ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. என்ன எக்ஸ்பெக்டேஷனோட படத்துக்கு வந்தீங்க? அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சு? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்ததை விட எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங். ஏன்னா வந்து காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு, அண்ட் ஆல்சோ லேக் இல்லாமல் நீட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தில் என்ன மெசேஜ் சொல்லுவாங்க? ஓவராலாக மெசேஜ் வந்து இது ஒரு நல்ல ஒரு காமெடியான நல்ல ஒரு ஃபிக்ஷனான ஒரு படம். இந்த படத்தை வந்து ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். ஒரு 2.5 hours ஜாலியாக நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த படம் வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க படத்தை. பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக ஸ்டோரி ஓரியன்டாக போச்சு. பட் அதுவுமே என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. ஒரு 2.25 மணி நேரம் என் டைம் போனதே தெரில. ஓவராலாக ஒரு நல்ல படம். செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இன்னும் ஜாலியாக இருக்குது. ஆமாம் அப்படிதான் எனக்கும் அதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு என்ன ஸ்டோரின்றதை காட்டணும், அவ்வளோதான். செகண்ட் ஹாஃபில் தான் அதுக்கான அந்த ரிவீலிங் பாயிண்ட்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஜாலியாக கொண்டு போயிட்டாங்க. என்டர்டெய்னிங்காகவும் இருந்தது. ஹியூமர் நிறையா இருந்தனால அப்படி இருந்தது. பட் செகண்ட் ஹாஃபில் ஸ்டோரி வந்துட்டா எமோஷனலாக கொண்டு போகும்போது அந்த ஹியூமர்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும். ஏன்னா படமே ஒரு ஜாலியான படமாக போயிடும். ஸோ அவங்க சொல்ல வந்த விதமும் அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல அது எண்டு முடியும் போது இதெல்லாம் தாட்டினா தான் ப்ராப்பராக நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஸோ அது ப்ராப்பராக இருந்தது. ஸோ தமிழ் சினிமாவில் ரீசெண்ட் டேஸில் பெருசாக அந்த ஜாலியாக படம் வரல. ஸோ அதெல்லாம் லைக் அந்த இடத்து இது வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில்லிங் பண்ணும். ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு சில படங்கள் ஜாலியாக வந்தால் கூட அந்த A+ வரும்போது ஃபேமிலியாக பார்க்க முடியாது. இந்த படத்தில் ஜூனியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். படம் எடுக்கும்போது கொஞ்சம் சீரியல் மாதிரி தான் எடுத்தார். புது டைரக்டர் இவர் எடுக்க தெரியல போல அப்படின்னு. ஆனால் படம் நேரில் பார்க்கும்போது பெஸ்ட்டு ப்ரோ. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த படத்தில். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எது செகண்ட் ஹாஃப் எது கம்பேர் பண்ண முடியல. ரெண்டுமே ஒரே ஈக்குவலாக இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் செம்மையை தெறிக்கி விட்டார் ப்ரோ. ஃபேமிலி அடுத்து சூப்பராக நல்லா பார்க்கலாம். ஒரு லவ் சீன்ஸ், ஒரு நல்ல ரொமான்ஸ் சீன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. மியூசிக்லாம் ஒரு புதுசாக இருந்துச்சு, தெறிக்கி விட்டாங்க. ரேப்லாம் கிளைமேக்ஸில் செம்மையா நல்லா இருக்கு. ஒரு புது ஆக்டர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. இவங்க ஆல்ரெடி நிறைய படம் பண்ண மாதிரி ஆக்டிங் தெறிக்கி விட்டாங்க. நல்லா ஒரு புது கான்செப்ட். ஒரு பையனா இருந்து ஒரு பொண்ணா மாறுறது, அது எவ்வளவு கஷ்டப்படுறது அந்த ட்ரெஸ்ஸோட ஹீரோ நல்லா பண்ணிருக்க ப்ரோ. அதெல்லாம் நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே பண்ணலாம். லவர்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாமே டோட்டலா என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ. அதாவது நமக்குள்ள ஒரு சில விஷயங்கள் நமக்கே புரிய வைக்கிறதுக்கு நம்மளால புரியாது. அதை வந்து நமக்கு ஆப்போசிட் நடக்கிறத பார்த்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். அந்த மாதிரி இந்த படத்துல வந்து இருக்கு. அதுவும் குறிப்பா அந்த ஹீரோவுடைய அவங்க அம்மா அப்பா இந்த டெத் அவர் பார்க்கும்போது அவங்க உடன்பிறப்பு வந்து கோச்சிக்கிறாங்கல்ல, அது கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்றாங்க படம். அந்த இன்டர்வல் அடுத்த சீன் வந்து எல்லாரும் கண்ணில் தண்ணி வந்துடும். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா புதுசா இருக்கு, நல்லா பண்றாங்க. நம்ம ட்ரெய்லர் பார்த்தும் போதே தெரிஞ்சிச்சு இது டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். ஸோ லாஜிக்லாம் இல்லாமல் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஸ்டோரி தான். யதார்த்தமா இருந்தது. எதுவும் முகம் சொல்லிக்கிற மாதிரி ரொம்ப ஆக்வர்டாலாம் இல்லாமல் அது ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதனால தான் படம் நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் யார் யாருக்குலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்கன்றது தெரியல. பட் ஆனால் நல்லா ஒரு ஜாலியான ஒரு படம் வந்து பார்க்கலாம். VTV ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு காமெடி எல்லாமே பக்காவாக ஒர்க் அவுட் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்க்க நல்லா இருக்கு. எனக்கு கான்செப்ட் தான் பிடிச்சிருந்தது. படத்துல கான்செப்ட் ரொம்ப சூப்பரா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. நம்ம ஹாலிவுட் படம்லாம் பார்த்துருக்கோம்.
ஸோ தமிழ்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி வந்து எடுத்துருக்காங்க. டபுள் ஆக்குமெண்ட்ஸ் படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஸோ இந்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி படம் எடுத்திருக்க மாட்டாங்க யாரும். இந்த படம் அந்த மாதிரி வித்தியாசமா கொடுத்துருக்காங்க. பொதுவா ட்விங்ஸ்னா நம்ம 2 கேரக்டர் பார்ப்போம். ஆனா இந்த படத்துல ட்விங்ஸ் தான். ஆனா ஒரே ஆள்ல வந்து 2 கேரக்டர். காலையில இருந்து ஈவினிங் வரையும் பொண்ணா இருப்பாங்க, ஈவினிங் அப்புறம் நைட் வரையும் பாயா மாறிடுவாங்க. அந்த மாதிரி கதை ரியாலிட்டிக்கா யோசிக்கும் போது அது செட் ஆகாது. பட் படமா பார்க்கும்போது நல்லா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து போரிங்கா இருக்க மாதிரி இல்லை. இதுல நடிச்ச ஆர்டிஸ்ட் எல்லாமே நியூ ஆர்டிஸ்ட் தான். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கரெக்டா நடிச்சிருக்காங்க. அவங்க கேமியோ கரெக்டா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா நடிச்சிருக்காங்க. பிஜிஎம்மா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், வேற லெவல் ப்ரோ. செம்மையா இருந்துச்சு. கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளே சூப்பரா கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் வேற லெவல் எடிட்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்தை எவனாவது மொக்க கிக்கன்னு எவனாவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சீரியஸா கலந்துட்டு அடிச்சிருவோம் ப்ரோ. அந்த மாதிரி படம் உண்மையாலுமே நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கிற படத்தை மட்டும் வந்து பாருங்க. நல்லா இல்லாத படத்தை போய் நெகட்டிவா கொடுங்க. இந்த படம்லாம் ஒர்க்ஃபுல்லான படம் ப்ரோ. ஒரு டீமே இவ்வளவு தூரம் எஃபர்ட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நல்லா இருக்கு படம். யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹீரோ வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி ஹீரோ பாதி நேரம் பாயா இருக்காரு, பாதி நேரம் வந்து வில்லனா இருக்காரு. சோ அதுல அவர் ஃபேஸ் பண்ற கான்சிக்வென்ஸ் எல்லாம் பார்க்க ஜாலியா இருக்கா இல்ல பாவமா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பாவமாலாம் இல்ல, வித்தியாசமா இருக்கு. நாங்க இதுல வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் யாருன்னா அந்த ஹீரோ தான். இவ்வளவு பேர் நடிச்சிருக்காங்க. ஆனா மெயினா அந்த ஹீரோவோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பரா நடிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. இதுல வந்து என்னன்னா இந்த படம் பார்க்க வர மாதிரி இருந்தா கப்புள்ஸா வாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாங்க, ஃபேமிலியோட. இன்னொன்னு லீட் 2 கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வேற வருமா, எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கணும். சோ எல்லாரும் வந்து பாருங்க. படம் நல்லா இருக்கு. ஸ்டார் ரேட்டிங் 10க்கு 10 கொடுப்பேன். நல்லா இருக்கு. அந்த மாதிரி இல்ல, இது ஃபுல் அண்ட் ஃபுல்லே வேற. நியூல எப்படின்னா சின்ன பையன் வந்து பெருசாகும், அந்த மாதிரி இல்ல. இது வந்து பையனே பொண்ணா வரும். அது ஒரே அண்ணன் தம்பி மாதிரி. கொஞ்சம் மாடரேஷன் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் லைட்டா வருது. அப்படிதான் வருது. அதுல எப்படி அவன் 2 லைஃப் இருக்கும்ல, அவனுக்கு சின்ன பையனா ஒரு லைஃப், பெரியவங்களும் அதே மாதிரி இவனுக்கு ஒரு பொண்ணா ஒரு லைஃப், பையனா ஒரு லைஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஆக்ஷன் எமோஷன் அப்படின்னு போயிருச்சு. பிஜிஎம் வைஸ் நல்லா இருக்கு. பிஜிஎம் எல்லாம் சூப்பரா போட்டுருக்காங்க. ரேட்டிங் 10க்கு 9 கொடுக்கலாம். நல்லா இருக்கு படம். இது பாருங்க.